அப்படி இந்த செயல்பாடு தொடர்ந்து நடக்கும்போது, நமக்குள்ளேயே ஒரு சின்ன மனத்தடங்கல் ஏன் ஏற்படுது அப்படின்னா, வெளி சூழ்நிலையில இருக்கக்கூடிய மக்கள் நம்ம கிட்ட வெளிப்படுத்தக்கூடிய அவங்களுடைய ஷேரிங், அவங்களுடைய மன வெளிப்பாடு. அத நம்ம அப்ஜெக்ஷன்னு சொல்லுவோம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயம் மக்களை படிப்பது. அதாவது மக்கள் மனநிலைய படிப்பது. மக்கள் மனநிலைய அவ்வளோ சீக்கிரமா புரிஞ்சுக்க முடியாது. ஒரு மனிதன் மனதுக்குள்ள என்ன எண்ணம் ஓடுது, அந்த எண்ணத்துல அவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறதை தாண்டி, அவரு நினைப்பது ஒன்றாகவும், சொல்லக்கூடிய சொல் ஒன்றாகவும் இருக்கும். சரி, ச எண்ணம் ஒரு மாதிரி இருக்கு. சொல் ஒரு மாதிரி வருது. அதுக்கப்புறம் அவர் சொல்லியிருப்பாரு. ஆனா, அவருடைய செயல் முற்றிலும் வேறாக இருக்கும். அப்போ மக்களுடைய இந்த மனநிலையில, அவங்க இந்த உலகத்த பார்க்கிறதே 3 தன்மைகள்ல பார்க்குறாங்க. எண்ணத்தால் ஒரு உலகத்த இப்படியெல்லாம் சுபிட்சமா இருக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை. அப்படிதான் நம்ம எல்லாரும் கற்பனையில பார்க்கிறோம். ஆனா, அதை நோக்கிய வார்த்தை வெளியில வரும்போது, அதுல பாதி தான் வருது. வெளியில வரும்போது 50% குறைஞ்சிருது. என்ன மாதிரி நாம அந்த இடத்துல ஒரு வார்த்தைய அவசரப்பட்டு நாம அந்த வார்த்தைய சொல்லிட்டோம் அப்படின்னா, நாம கமிட் ஆயிருவோமோ! நமக்கு இந்த கேள்வி எதனால நீங்க அன்னைக்கு சொன்னீங்க? அப்படின்னு நம்ம வார்த்தையால் மாட்டிக்கொள்வோமோ! அப்படின்னு ஒரு பயம். அதை தாண்டி அவர்கள் சொல்ற சொல்லை காட்டிலும் செயலுக்கு வரும்போது அது இன்னும் பாதியாக குறைஞ்சிருது. சொல்ற சொல்ல காப்பாத்தி ஆகணும். சொல்ற சொல் ஒரு பக்கம் ஏதோ காத்துல கலந்த ஒரு கற்பூரம் மாதிரி. வாய்க்கு வந்த வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு அத கடைபிடிக்காமல் செல்வது என்பது தன்னுடைய வார்த்தைக்கு தானே மதிப்பு அளிப்பாம மதிக்களிப்பதை மதிப்பு அளிப்பதை தவறுதல் அப்படிங்கிறது ஒரு மனிதன் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைபாடு ஏற்படுத்தும். அப்ப எண்ணத்தால் நம்ம பார்க்கக்கூடிய உலகம் வேறு, சொல்லால் நாம் வெளிப்படுத்தக்கூடிய உலகம் வேறு, நாம செயலால் செயல்படக்கூடிய உலகம் வேறாக இருக்கு. இது கண்டிப்பாக மாத்தி அமைக்க வேண்டியது. எண்ணத்தாலும், சொல்லாலும், செயலாலும் எப்போ ஒரு மனிதன் ஒரே மாதிரி செயல்பட முடியுதோ, கண்டிப்பாக அவருக்கு அந்த ரிசல்ட் அவர் எதிர்பார்க்கக்கூடிய தன்மை என்பது, இந்த பிரபஞ்சமே அவருக்கு அதுக்கான வாய்ப்ப உருவாக்கி கொடுக்கும். சோ அந்த வகையில நாம இப்போ மக்கள் மனத படிக்கக்கூடிய நெட்வொர்க் துறையில இருக்கிறோம். இந்த நெட்வொர்க் அப்படிங்கிற வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா, நாம வெறுமனே வேலை செய்யக்கூடிய நபராக இருக்கும்போது, நம்மளால வேலை செய்யக்கூடிய நேரம் என்பது ஒரு 4 மணி நேரம் வேணா நம்ம ஒரு உற்சாகமாக செயல்பட முடியும். ஆனால் அது நம்மளால தொடர்ந்து அந்த 4 மணி நேரம் எல்லா நாளும் வேலை செய்ய முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா அதுல எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாய்ப்பு இல்ல. எல்லாரும் எல்லா நாளும் உற்சாகமா செயல்பட முடியாது. சில நாட்கள் ஒர்க் செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும். அப்ப அத எப்ப நெட்வொர்க்கா மாறுதோ, அந்த வொர்க் என்பது எப்ப நெட்வானம் வரும் வழி என்பது ஏற்படும். அப்போ உறங்கிக் கொண்டிருந்தாலும், நமக்கு வரக்கூடிய ரெவென்யூ என்பது நிற்காமல் வரணும் அப்படின்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில இருக்கக்கூடிய அந்த பேசிக்ஸ நாம கத்துக்கணும். அந்த பேசிக்ஸ்ல மிக முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயம் அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங். மக்கள் அப்ஜெக்ஷன் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்க. அப்ஜெக்ஷனே வராம எந்த ஒரு இடத்திலயும் நாமளே உள்ள வரல. நம்மளே 1000 கேள்விகள் கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்துக்குள்ள உள்ள வந்திருக்கிறோம். அந்த 1000 கேள்விகளுக்கும் யாரோ ஒரு நபர் மூலமாக நமக்கு பதில் கிடைச்சது. கன்வின்ஸ் ஆனோம். ஏதோ ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருந்தது. அதனால தான் நாம ஏற்றுக்கொண்டு செயல்பட ஆரம்பிச்சோம். அப்ப அந்த 1000 கேள்விகள் நாம கேட்கறதுக்கு எவ்வளவு உரிமை இருக்குதோ, அதே போல மற்ற புதிய நபர்கள் நம்ம இந்த வாய்ப்ப கொடுக்கும்போது, அவர்கள் 1050க்கு ஒரு ந செ கேள்விகள கேட்கறதுக்கு 1100 கேள்விகள கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நாம எப்படி தயாராகணும்? அந்த 1100 கேள்விகள் கேட்கப்பட்டாலும், அது வெறும் 4, 5 கேட்டகரியில அடக்கிரலாம். அந்த 4, 5 கேட்டகரியில தான் அந்த 1000 கேள்விகளும் அமையும். அந்த கேட்டகரிக்கான ஒரு அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்க நம்ம கத்துக்கணும். இப்போ அப்படி ஒரு 10 பாயிண்ட் பார்த்துரலாங்களா? முதல் பாயிண்ட் சார் எனக்கு நேரமே கிடையாதுங்க. நீங்க எப்படி சொன்னாலும் எனக்கு நேரமே இல்லை. இந்த உலகத்துல நேரம் இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு எந்த இடத்துலயுமே ஒரு ஆர்வம் இல்லைன்னு அர்த்தம். எந்த ஒரு இடத்துலயுமே ஆர்வம் இல்லாதவருக்கு தான் நேரம் இருக்காது. சோ அப்போ இந்த உலகத்துல அரசனானாலும், அதாவது அரசன் போனாலும் 2 பேருக்குமே 24 மணி நேரங்கள் அவைலபிளா இருக்கு ஒவ்வொரு நாளும். சோ அந்த வகையில எல்லாருக்குமே நேரம் என்பது இருக்கு. நமக்கு எங்க ஆர்வம் குறைவு இருக்கோ, அந்த ஆர்வம் குறைவான இடத்துல நமக்கு நேரம் பிறக்காது. அப்ப ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்கிட்ட தான் நாம பேசிக்கிட்டு இருக்கோமான்னு தெரிஞ்சுக்கும்போது, அந்த அந்த நபரிடமிருந்து எனக்கு நேரமே இல்லைன்ற வார்த்தை வருது அப்படின்னா, அவரு நமக்கு சரியான நபர் கிடையாதுங்கிறத நாம முடிவெடுக்கணும். இந்த 10 கேள்வியில முதல் மார்க்கு அவருக்கு கிடையாது. எனக்கு நேரமே இல்லைன்னு சொல்றவருக்கு நமக்கு முதல் மார்க்கு அவருக்கு கிடையாது. அப்போ எல்லாருக்குமே நேரம் குறைவாகத்தான் இருக்கு.
ஆனா அந்த வேலைய இன்னைக்கு நாம இந்த வாய்ப்ப எடுத்துக்கும்போது, நீங்க என்ன செய்றீங்களோ அதுல எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம். எக்ஸ்ட்ரா தினசரி 1 மணி நேரம் நீங்க கொடுக்க தயாராக இருக்கிறீங்களா? நேரம் இல்லைனாலும் பரவால்ல. உங்க வாழ்க்கைய மாத்துறதுக்கான இந்த வாய்ப்ப முழுமையா புரிஞ்சுக்கிறதுக்காக, டெய்லி 1 மணி நேரம் கொடுக்க தயாரா இருக்கிறீங்களான்ற கேள்விய நம்ம கேட்கணும். அடுத்தது 2வது கேள்வி. இது வந்து மற்ற மக்கள ஏமாத்தக்கூடிய ஒரு பிரமிட் ஸ்கீம். இது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னாலே வந்து ஒரு ஏமாத்து வேல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, எதேச்சையா கிட்டத்தட்ட ஒரு 90% மக்கள் அப்படிதான் இருக்காங்க. அவங்களுக்கு புரியல. ஏற்கனவே பல இடங்கள்ல அவங்க நம்மள போலவே தோல்விகள சந்திச்சு வந்திருக்காங்க. ஆனா அவர்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம் என்னன்னா, இதனுடைய உண்மை தன்மை என்னன்னு நாம புரிஞ்சுகிட்டு செயல்படுறோம். அவங்க அந்த உண்மை தன்மைய புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்ப தவற விடுறாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் மக்களை ஏமாத்துறது தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு குறுகிய முடிவுக்குள்ள வந்திருக்காங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்பது ஒரு புனிதமான துறை. வின் வின் ஸ்ட்ராட்டஜி அங்க இருக்கு. ஒரு மனிதனை வெற்றியாளனா மாத்துறம்போது தான் நான் வெற்றியாளனா மாற முடியும் அப்படின்னா, ஒரு மனிதனை வெற்றி அடைய வச்சு நான் வெற்றி அடைய முடியும். வெளி சூழல் அப்படி இருக்கா பாருங்க. வெளி சூழ்நிலை அப்படி இல்ல. ஒருத்தருடைய தோல்வி கொண்டாடப்படுது. இன்னொருத்தர் தோத்துட்டாருன்னா, அவரு வெற்றிகரமாக தோற்றுவிட்டார் என்று மற்றவர் கொண்டாடுறார். அப்ப இந்த 2வது விஷயம், இது ஒரு ஏமாற்று வேலை. இந்த ஏமாற்று வேலை மூலமா வந்து மக்கள நான் ஏமாத்துறதுக்கு தயாரா இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில ஜெயிச்சவங்கள ஒரு உதாரணமாக காட்டுங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஜெயிச்ச எத்தனையோ உலகளாவிய எக்ஸாம்பிள்ஸ சொல்ல முடியும். உள்நாட்டிலேயே ஏகப்பட்ட நபர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல பெரிய அளவுல பெரும் மாற்றத்த சந்திக்கக்கூடிய ஒரு துறையாக இந்த இந்த தளம் இருக்கு அப்படிங்கிறத சில எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நீங்க சொல்லலாம். அதுக்கான ஒரு சரியான ஒரு எடுத்துக்காட்டாக எக்ஸாம்பிளா நீங்க உங்களுடைய அனுபவத்த சொல்லலாம். எக்ஸாம்பிள் இந்த கடந்த ஒரு 6, 7 மாதங்கள்ல இந்த நீங்க செய்யக்கூடிய அதே அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நிகழ்வ உங்கள போலவே 1 மணி நேரம், 2 மணி நேரம் எனக்கு நேரம் இருந்து நான் செலவு பண்றது மூலமா இதை கற்றுக் கொடுத்துக் கொண்டு, அதே நேரத்துல இங்க 12,000 15,000 USDT வரைக்கும் இதுல ரிசீவ் பண்ணப்பட்டிருக்கு. என்னுடைய அனுபவம் இது. இதோ என்னுடைய ப்ரூஃப். என்னால குடுக்க முடியுது. இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய அனுபவத்தையும், உங்களுடைய ப்ரூஃபையும் நீங்க மக்கள்கிட்ட சொல்லும்போது, இது பிரமிட் ஸ்கீம் இல்ல. இது சட்டவிரோதமானது இல்ல. இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இல்ல. இது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்பதை நாம சொல்லி புரிய வைக்கலாம். இது 2வது கேள்வி நாம பார்த்துட்டோம். 3வது என்னால எந்த விஷயத்தையும் ஆ சொல்ல முடியாது. மக்கள்கிட்ட சொல்ல முடியாது. அல்லது நீங்க சொல்ற மாதிரி எனக்கு இந்த கான்செப்ட் செல்லிங் செய்ய முடியாது. அதாவது கான்செப்ட் தான் நம்ம குடுக்குறோம். இந்த இடத்துல ஒரு சிஸ்டம் இருக்குங்க. நீங்க எதையும் விற்க வேண்டாம். எதையும் வாங்க வேண்டாம். நீங்க மற்றவங்க கிட்ட நீங்க பேசவே வேண்டாம். அவர்கள அழைத்தால் போதும். இங்க ஒரு சிஸ்டம் இருக்கு. இந்த சிஸ்டமேட்டிக்கா இருக்கக்கூடிய வாய்ப்ப அவங்களுக்கு புரிய வச்சீங்கனாலே போதும். அவங்களுக்கு வேணும்னா வரப்போறாங்க. வேணான்னா வேணான்னு சொல்லப் போறாங்க. நோ என்பது வேண்டாம் அப்படின்னு நீங்க அர்த்தமாக்கிக்கிட்டீங்கன்னா, அது என்ன சொல்லுதுன்னா, நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க இந்த இடத்த எவ்வளவு புரிதல் எடுத்துக் கொண்டிருக்கிறீங்க? அதுக்கு உங்களுக்கு நெறைய ட்ரெய்னிங் இருக்கு. அந்த ட்ரெய்னிங்க்கு இங்க ஹை-ஃபை குளோபல் சப்போர்ட் டீம் இருக்கு. அந்த டீமோட சப்போர்ட்டோட நீங்க இந்த சிஸ்டம் பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கும்போது, என்னால் முடியாது என்ற உங்களுடைய வார்த்தை கண்டிப்பா மாறும். அப்போ இந்த விஷயத்த நீங்க உங்க அனுபவத்த ஷேர் பண்ணி அவங்களுக்கு சொல்லலாம். நான் இப்படிதாங்க சொன்னேன். நான் ஆரம்பத்துல இப்படிதான் சொன்னேன். உள்ள வரும்போது என்னால யார்கிட்டயும் பேச முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா உண்மை தன்மை வேறாக இருக்கு. இத நம்மளால சொல்லாம இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பாக இருக்கு. நீங்க முழுமையா புரிஞ்சுகிட்டீங்கன்னா, இந்த வார்த்தை உங்கள்ட்ட வராது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா 4வது, முன்னாடி நான் இதே மாதிரி தாங்க செஞ்சேன். ஆனா நெறைய இடங்கள்ல தோல்வியில தான் சந்திச்சிருக்கேன் அப்படின்னு அவரோட அனுபவத்த சொல்றார். அது நடந்து முடிந்த இறந்த காலம். இறந்து போன புதைத்த அந்த காலத்த மீண்டும் தோண்டி எடுக்கிறதுனால, எந்தவித பலனும் யாருக்கும் கிடைக்கப் போறதில்லைங்க. அதனால முடிந்தது முடிந்ததாகவே இருக்கட்டும். இன்று நமக்கு ஒரு புது வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. புது மனிதனாக நம்ம மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ நீங்க அந்த வாய்ப்ப பயன்படுத்திக் கொண்டு மீண்டும் முயற்சி செய்து, ஒரு முறை நீங்க நடந்து போறீங்க. வழியில ஏதோ தெரியாம நீங்க வந்து வாழைப்பழ தோள் மேல கால் வச்சு வழுக்கி கீழ விழுந்துடுறீங்க. இந்த நிகழ்வு நெறைய பேரோட வாழ்க்கையில நடந்திருக்கும். கீழ விழுந்ததுனால மட்டுமே கீழயே விழுந்து கொண்டு, நான் விழுந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டேவா இருக்க போறோம்? தட்டு தடுமாறியாவது மீண்டும் எழுந்து நடக்க தானே முயற்சி செய்வோம். ஒரு குழந்தைய பாருங்க. எத்தனை முறை கீழ விழுந்தாலும், தன்னுடைய முயற்சியை கைவிடாம எழுந்து நடக்க தானே அடுத்து என்னன்னு தானே பாக்குது. அப்போ கடந்த கால அனுபவத்த தூக்கி ஓரமா வச்சுருங்க. அது ஒரு அனுபவம். அதுலருந்து நம்ம பாடம் எடுத்துக்கொண்டு,
எங்க நம்ம சறுக்கணுமோ, மீண்டும் அதே இடத்துல சறுக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படின்னு அடுத்த வாய்ப்பு, அடுத்த முயற்சியை நோக்கி நம்ம முயற்சி செய்யணும் தானே! அப்பதானே வளர்ச்சி இருக்கு. அப்படின்னு நீங்க உற்சாகமாக சொல்லலாம். இது 4வது கேள்வி. 5வது பார்த்தீங்க அப்படின்னா, என்கிட்ட பணம் இல்லைங்க. ஆரம்பிக்கிறதுக்கு பணமே இல்ல. என்கிட்ட இன்வெஸ்ட் பண்றதுக்கு பணம் இல்ல. எனக்காக நீங்க வேணா பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஹைஃபை ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிறதுக்கு பணம் தேவையில்லை. அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லும்போது, அவங்க கண்கள் ஆச்சரியத்தால விரியும். ஏன்னா நெறைய இடங்கள்ல வாய்ப்பு என்பது சொல்லும்போதே நீங்க 10,000 கட்டுங்க, 50,000 கட்டுங்க, 1,00,000 கட்டுங்க. உங்களுக்கு பெரிய தொகை தலைமையிலேயே விழும் அப்படின்லாம் அவங்களுக்கு பண ஆசை காட்டப்படுது. பட் இங்க அப்படி கிடையாது. இது ஒரு தர்மசாலை. இந்த தர்மசாலை மூலமாக உங்க வாழ்க்கையே அல்ல, இந்த உலகத்தையே மாத்தி அமைக்கக்கூடிய பவர் இதுக்குள்ள இருக்கு. இதுக்கு பணம் முக்கியம் அல்ல அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அவங்களுக்கு ஆர்வம் மட்டுமே முக்கியம்ங்கிறத நம்ம சொல்றோம். இந்த 5வது கேள்வி என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு, முதலாவது நீங்க வாலெட்ட கிரியேட் பண்ண வாய்ப்ப குடுத்து, அந்த வாலெட்ட உங்கள் லிங்க் வழியாக அவங்கள இணைக்கப்பட்டு, அவங்களுக்கு ஒரு இன்ஆக்டிவ் டோனர் ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்க குடுக்குறீங்க. அந்த நேரத்துல கூட அவங்க சம்பாதிக்கிறதுக்கு இந்த சிஸ்டம் அலோவ் பண்ணுது. 20% இன்வைட் டொனேஷன் வழியாக. அப்ப என்ன பண்ணலாம்? அவங்க யார்கிட்டயும் பேசவே வேண்டாம். ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த Zoom லிங்க வந்து அவங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்களுக்கு அனுப்பி, அவர்களோடு சேர்ந்து இவரும் கற்றல ஆரம்பிக்கிறாரு. ஒரு 1 வார காலம் இதெல்லாம் இது உண்மையா? அப்படின்னு நெனச்சு ஆரம்பிச்ச இந்த பயணம், அந்த 1 வார காலம் தொடர்ந்து இருக்கக்கூடிய Zoom மீட்டிங். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 5 Zoom மீட்டிங் அட்டெண்ட் பண்றதாக வச்சுக்கிட்டா கூட, ஒரு வாரத்துல 35 Zoom மீட்டிங்ஸ் இருக்கு. 35 நல்ல விஷயங்கள அவர் இந்த வாய்ப்பு வழியாக ஒரு Zoom மீட்டிங்ல ஒரே ஒரு விஷயத்த கற்றுக்கொள்ள வாய்ப்பு இருந்தா கூட, 35 நல்ல விஷயங்கள் அவர நல்ல முடிவுக்கு எடுக்க வைக்கும். அப்ப என்னகிட்ட பணம் இல்லன்னு சொல்றவரும் கூட, ஒரு முயற்சி மூலமாக மனம் இருந்தால் போதும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி, அவர நாம இன்வைட் பண்ணலாம். இந்த மக்கள் யாரையுமே நாம வந்து இவர் ஆக மாட்டார், அவர் ஆக மாட்டார்ன்னு முன்முடிவுக்கு வர வேண்டாம். யாரோ ஒருத்தர நீங்க ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேள்வி அவர் கேட்டிருக்காரு. அவருடைய உற்சாக குறைவு அல்லது புரிதல் குறைபாடாக இருக்கலாம். அல்லது பல நாட்கள் அவரு பயணம் செஞ்சு வந்த இடத்துல ஒரு மன சுமைய அவர் சந்திச்சு வந்திருக்கலாம். அதனுடைய வெளிப்பாடு தான் உங்ககிட்ட அந்த வார்த்தை வந்து வந்திருக்கும். சோ அந்த வார்த்தைய நாம பாசிட்டிவா எடுத்துக்கொண்டு, அவர்கள பணம் இல்ல அல்லது நேரம் இல்லன்னு சொல்லக்கூடிய இடத்துல நாம இந்த மாதிரி அந்த அப்ஜெக்ஷன ஹேண்டில் பண்ண தெரிஞ்சா, அவர்கள் கொஞ்சம் புரிதல எடுத்துக்கொண்டு, இது சரியான களம் எனக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுருவாங்க. சோ, இப்ப என்கிட்ட பணம் இல்லன்னு சொல்றவங்களும் இந்த வாய்ப்பு வழியாக நீங்க பணமே இல்லாம இந்த ரிசீவிங் டொனேஷன பெறுறதுக்கு இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய நபராக நீங்க இருக்கணும். சோ, இந்த இடத்துல அவங்கள நாம தவிர்க்க வேண்டாம். அடுத்ததா அவங்களுக்கு தேவை ஆர்வம் மட்டும் தான். அந்த ஆர்வத்தை மட்டும் தான் நாம இந்த இடத்துல ஒரு முதலீடாக கொள்ளணும். அடுத்ததா நான் இதுல வந்து எப்படி முயற்சி பண்ணாலும் நான் பல இடங்கள்ல பார்த்தா எனக்கு தோல்வி மட்டும் தாங்க கிடைச்சிருக்கு. எங்கேயுமே நான் ஜெயிச்சதே கிடையாது. எனக்கு தெரியும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா ரொம்ப புனிதமான துறைன்னு தெரியும். கொஞ்சம் முதலீடாவது கையில இருந்து போட்டு தான் அத ஆரம்பிக்கணும்னு தெரியும். நல்ல நோக்கம் இருக்குன்னு தெரியும். எனக்கு எல்லாமே நல்லதா தான் இருக்கு. ஆனா நான் செயல்படும்போது மட்டும் தோல்வி தான் அடையிறேன். அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியவே இல்ல அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க பதில் குடுக்க வேண்டியது அவருடைய பயமும், தயக்கமும் தான் அவருடைய தோல்விக்கு காரணம்ங்கிறத நாம புரிய வைக்கணும். அவருடைய பயத்தினாலயும், தோல்வி அடைந்த அந்த மனதில இருக்கிற ஒரு உற்சாக குறைபாட்டினாலயும் எதையும் கற்றுக்கொள்வதில்லை முழுமையாக. கற்றுக்கொண்ட விஷயத்த இன்னொருத்தருக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ற அளவுக்கு அவரு தன்னுடைய திறமையும் வளர்த்துக்கல. எது நமக்கு பிடிச்சிருக்கோ, அந்த பிடித்த அந்த நிகழ்வுகள அழகா ஒரு 10 பாயிண்ட்டா அழகா எழுதிக்கலாம். இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குங்க. இதெல்லாம் எனக்கு பிடிச்சதுனால தான் இந்த வாய்ப்ப நான் எடுத்திருக்கிறேன். இத நான் சொன்னாலே போதும், நான் வெற்றியாளரா மாற முடியும். எப்போ அந்த சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தைரியமா வரும் அப்டின்னா, அந்த பயமும், தயக்கமும் நீங்கும்போது தான் இன்னொருத்தர்ட்ட நம்ம பேசவே முடியும். பாருங்க நம்ம இவ்ளோ காலம் ஆயிருக்கு. ஒரு Zoom மீட்டிங்ல உங்க அனுபவத்த ஷேர் பண்ணுங்க அப்டின்னா, மீண்டும், மீண்டும் 2, 3 நபர்கள் மட்டும் தான் நம்ம பேசுறோம். மற்றவர்களுக்கு அனுபவமே ஏற்படவில்லையா? இல்ல அனுபவம் ஏற்படாம இருக்குது அப்டின்னா, கண்டிப்பா நம்ம வேலை செய்யல. அதாவது செயல்படலன்னு தான் அர்த்தம். செயல்பட்டால் தானே நமக்கு வெற்றியோ, தோல்வியோ உருவாகும். அது மூலமா ஒரு அனுபவம் கிடைக்கும். அப்பதானே நம்ம ஷேர் பண்ண முடியும். அப்ப நம்ம செயல்படவே இல்லாமல் நமக்கு எப்படி அ அ மீண்டும் நமக்கு வந்து அந்த ரெவென்யூ கிடைக்கும். மீண்டும் அதே பாடல் வரிகள் தான். வியர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா? வியர்வை சிந்தாமல் எந்த இடத்திலும் வெற்றி கிடையாது. நம்மளுடைய முயற்சிய தொடர்ந்து எடுப்போம். அது மூலமா அது வெற்றியோ, தோல்வியோ நமக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தை நம்ம பலனாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து செயல்படலாம். சோ நான் தோல்வி அடைந்து விடுவேனோ என்ற பயம் இங்க வேண்டாம் அப்படின்னு நம்ம அப்ஜெக்ஷன்ஸ் ஹேண்ட்லிங்ல 6வது பாயிண்ட்ட பார்த்துட்டோம்.
7வது பாத்தீங்கன்னா, இதெல்லாம் நிஜமாங்க? இதெல்லாம் உண்மையா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்ன நீங்க சொல்றீங்க? உங்களுடைய $50 உலகத்தையே மாத்திரும்னு சொல்றதெல்லாம் எனக்கு சிரிப்பு தாங்க வருது. ஏங்க ரூ. 1,00,000 போட்டு நான் ஆரம்பிச்ச தொழிலையே என்னால அ நான் அந்த இடத்துல ஆரம்பிச்ச இடம், எனக்கு ஒண்ணுமே செய்யலனாலும் பணம் வருது. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட இடத்திலேயே எனக்கு தோல்வி தான் கிடைக்குது. நீங்க ஒரு $50 போட்டு உழைப்ப மட்டும் தான் முதலீடா குடுக்கணும்னு சொல்றீங்க. இது உலகத்தையே மாத்திரும்னு வேற சொல்றீங்க. எனக்கு சிரிப்பு வருது. இது ஏமாத்து வேலை. இப்படி சொல்லுவாங்க. சார் இன்னைக்கு காலகட்டத்தில டெக்னாலஜியில எதுவும் சாத்தியம்ங்கிற விஷயம் இருக்கு. டெக்னாலஜி பல மாற்றங்கள இந்த உலகத்துல உருவாக்கி வருது. 15 வருடங்களுக்கு முன்னாடி நாம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற டெக்னாலஜி இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்ப இந்த 15 வருடங்களும் உலக மக்கள் எங்கேயோ ஒரு மூலையில இந்த வாய்ப்ப அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேற்றி வந்ததுனால தான், நாம இப்ப இந்த வாய்ப்புக்குள்ள வரக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இல்லையா? சோ அப்போ இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி எவ்ளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நெறைய இடங்கள்ல பார்த்தோம். ஒரே அப்ளிகேஷன் கிரிப்டோ கரன்சிங்கிற துறையில யாரெல்லாம் ஆரம்ப கட்டத்திலேயே உள்ள வந்து அத முழுமையா ஏற்றுக்கொண்டு, புரிந்து கொண்டு, அதுல சின்ன சின்ன தோல்விகள் அல்லது பெரிய பெரிய தோல்விகள சந்திச்சு, அதுல கிடைச்ச பாடத்த திரும்ப பலனாக மாற்றி, திரும்ப முயற்சி செய்து அதுல பயணிச்சார்களோ, அவங்க எல்லாருமே இன்னைக்கு மல்டி பில்லியனரா இருக்கிறாங்க. நீங்க அத வாங்கி வைத்தாலே போதும், அந்த பணத்துக்கு ஒரு லிவரேஜ் இருக்கு. அத நீங்க ஆரம்பத்துல ரூ. 100 முதலீடு செஞ்சிருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு அதனுடைய மதிப்பு 23,00,00,000ங்க. எப்படி இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நடக்கும்? பக்கத்துல இருக்க ஒரு லேண்ட நாம எதுக்கு வாங்கி போடுறோம்? இது இங்க பாலம் வருது, இங்க ஸ்கூல் வருது, இங்க பெரிய ஸ்கைவே ஹைவே வருது, மால் அவங்க அந்த இடத்துக்கு ஒரு ஹைப் குடுத்து தான் அந்த ரியல் எஸ்டேட் துறையில நாம அந்த நிலத்த வாங்குனோம். உண்மையிலே அது நடந்திருக்கா? இல்லையே! அப்போ எல்லா இடங்களிலும் அந்த வாய்ப்பு முழுமையாக இருக்கா? இல்லையா? அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம ஒரு அனலைஸ் மென்டாலிட்டில இருக்கணும். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இங்க சொல்லப்படுற அத்தனை விஷயமும் நிஜமா? அப்படிங்கிறத நாம நமக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு வழியாக Google, YouTube, ChatGPT இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதனுடைய உண்மை தன்மைய நாம தெரிஞ்சுக்கலாம். அப்ப நிஜமா? ஏமாற்றமா? அப்படிங்கிற முடிவ ஒருத்தர் எக்ஸ்ப்ளைன் பண்றாரு அப்படின்னா, அவர் சொல்ற அத்தனை வார்த்தைகளிலும் உண்மை இருக்கா? இல்லையா? அவர் சொல்ற விஷயம் உண்மையா? இல்லையா? அவருக்கு அது வேலை செஞ்சிருக்கா? இல்லையா? இவ்வளவு தானே. அவருக்கு வேலை செஞ்சா, அதே போல நானும் வேலை செஞ்சா எனக்கும் ரிசல்ட் உண்டு தானே! அதே போல ஹை-ஃபை ஸ்பேஸ்ல இன்னைக்கு 10 ஐடி நான் ஆக்டிவ் டோனரா இன்ட்ரோடியூஸ் பண்ணா, உடனடியா எனக்கு அதுக்கான பலன் வந்துருது இல்லையா? எங்கேயுமே வெயிட்டிங் கிடையாது. எங்கேயுமே வந்து இந்த வித்ட்ரா பட்டனே கிடையாதுன்னு நம்ம பேசுறோம். கிடைச்சிருக்கிற USDTய பணமா மாத்த முடியுமான்னு ஒரு கேள்வி. தாராளமா மாத்த முடியும் அப்படிங்கிற ஒரு பதில். அது எப்படி மாத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு YouTubeலயே அழகான விளக்கங்கள். இவ்ளோ விஷயங்கள் இருக்கு, இவ்ளோ ட்ரெய்னிங் இருக்கு, இவ்ளோ Zoom மீட்டிங்ஸ் இருக்கு. ஆனால் நாம் பயன்படுத்துறோமா? இல்லையா? மக்கள் ஒரு கேள்வி கேட்டோனே நாம பயந்து பின்வாங்குறோம். காரணம் என்ன? நாம இன்னும் முழுமையாக தயாராகல. இந்த வாருக்கு, இந்த இந்த பொருளாதார போராட்டத்துக்கு நம்மள இன்னும் முழுமையா தயார்படுத்தல. அப்ப நம்மள நாம தயார்படுத்தணும். எல்லா கேள்விகளுக்கும் நாம வந்து பதில் சொல்லணும் அப்படின்னா, நமக்கு அந்த கேள்விகள் என்னன்னு நம்ம புரிஞ்சுகிட்டு, அது எங்கிருந்து உருவாகுதுங்கிற அந்த பேஸ் விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கான சரியான கற்றல நாம எடுத்துக்கொண்டே வரணும். அதுக்கு தான் எல்லா Zoom மீட்டிங்க்கும் அட்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு அழைப்பு. அப்ப இந்த 7வது கேள்வியா நம்ம பார்க்கிறது, இது நிஜமா? இது ஏமாற்றமா? இதெல்லாம் சாத்தியமா? அப்படின்ற கேள்வி. கண்டிப்பாக இந்த உலகத்துல டெக்னாலஜி மாற்றம் நெறைய விஷயங்கள சாத்தியப்படுத்திக்கிட்டே வருதுங்க. ஒரு காலகட்டத்துல மனிதன விட வெயிட் அதிகமான, அதாவது மனிதன விட எடை அதிகமான பொருள் பறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு ஒரு சமூகம். அவங்க உச்சத்துல இருந்தாங்க. யாரு? அவங்க எல்லாம் கண்டுபிடிப்பாளர்கள். அந்த கண்டுபிடிப்பாளர்கள் எல்லாருமே பதிவு செய்தார்கள். எந்த மாரி பதிவு செய்தார்கள்? மனிதன் பறப்பதற்கு வாய்ப்பே கிடையாதுன்னு பதிவு பண்ணாங்க. ஆனா அந்த நேரத்திலும் கூட தன் அ அந்த அறிவு மீதும், அறிவியல் மீதும் கொண்ட முழு நம்பிக்கையோடு சில சமூகங்கள், சில இளைஞர்கள் தொடர்ந்து முன்னேறி முயற்சி, முயற்சி, முயற்சி அந்த தோல்வியில திரும்ப திரும்ப பாடம் கற்றுக்கொண்டு எடுத்த முயற்சி இன்னைக்கு மனிதன் வானுலகத்துல ஆளுமைய கொண்டு வந்தாச்சு. ஒரு செகண்டுக்கு 300 ஃபிளைட்ஸ் உலகம் முழுவதும் அங்கேயும், இங்கேயும் போய்க்கிட்டே இருக்கு. சோ இந்த மாதிரி இந்த உலகத்த விட்டு வெளி உலகங்கள தேடக்கூடிய ஒரு வாய்ப்பு, விண்கலங்கள ஏற்படுத்த முடிஞ்சது. ஒ ந மனித சமுதாயமே வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு மாற்றத்த சந்திச்சு, இந்த வானூர்தி கண்டுபிடித்ததுக்கு அப்புறம், எக்ஸ்போனன்ஷியல் குரோத். ஒரு செகண்டுக்கு செகண்ட் மாற்றம் இருக்கக்கூடிய டெக்னாலஜி நெறைய சாத்தியங்கள உருவாக்குதுங்க. இந்த வாய்ப்பு ஜஸ்ட் 100, $50 உள்ள வருது. இம்மீடியட்டா அது எல்லாருக்கும் ஷேர் ஆகி போகணும். யாரையும் ஏமாத்த முடியாத அளவுக்கு இந்த பிளாக் செயின் டெக்னாலஜில இருக்கணும். ஓப்பன் சோர்ஸா இருக்கணும். இவ்வளவுதான். இது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். இவ்ளோ பெரிய டெக்னாலஜி மாற்றத்துல இது சாத்தியம் தான்.
மக்கள் அனைவரும் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு முறை டொனேஷனா வரக்கூடிய USDT சரியான நபர்களுக்கு சரியான நேரத்துல போய் சேரும். இந்த இடத்துல AI அப்படின்ற இந்த டெக்னாலஜி வழியா இது எந்த இடை நிறுத்தலும் இல்லாம அல்லது யாருடைய தலையீடும் இல்லாம இதை செயல்படுத்த முடியுங்கிற ஒரு சாத்தியம் இன்னைக்கு இருக்கு. அதனால இந்த பிளாட்ஃபார்ம் என்னைக்குமே நிறுத்த முடியாத, யாருமே டிஸ்டர்ப் பண்ண முடியாத ஒரு வாய்ப்பாக இருக்கு அப்படிங்கிறத நீங்க அவங்களுக்கு புரிய வைக்கணும். இப்போ 8வது கேள்வி. நான் சிந்திச்சுட்டு சொல்றேன். நான் இப்போ முடிவெடுக்க முடியாதுங்க. நான் யோசிச்சு பார்த்துட்டு அப்புறமா சொல்றேன். அப்ப நீங்க சொன்ன விஷயங்கள் அவங்களுக்கு முழுமையா ஏற்றுக்கொள்ளப்படல. அவங்களுக்கு மனதுக்குள்ள இன்னும் சந்தேகங்கள் இருக்குங்கிறத அவருடைய இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு உணர்த்தும். அதையெல்லாம் தாண்டி அவரு முடிவெடுக்கக்கூடிய நபராக இல்லைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நான் அப்புறமா சொல்றேன், யோசிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னா, அவரு முடிவெடுக்காத நபர். முடிவு எடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா டெசிஷன் மேக்கிங் ஒருத்தர் எடுக்கிறாரா? அவரு அதுக்கு தகுதியான நபரா? நான் சிந்திச்சுட்டு சொல்றேன், இல்ல நான் மனைவி கிட்ட கேட்டுட்டு சொல்றேன், அல்லது நான் கணவர்கிட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லும்போது, இவர்கள் முடிவெடுக்க தகுதியான நபர் கிடையாதுங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். சோ முடிவெடுக்க தயங்குற நபர்கிட்ட போய் நம்ம சொல்லும்போது, அவர்ட்ட எவ்வளவு சொன்னாலும் நீங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் 100% எனக்கு புரிஞ்சிருக்கு. ஆனா முடிவ என் மனைவி கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்றாரு அப்படின்னா, மனைவி இத பத்தி முழுமையா கேட்கலையே! நீங்க தானே கேட்டிருக்கீங்க. அப்போ அவங்களிடம் உட்கார்ந்து நீங்க 2 பேரையும் வச்சுட்டு பேசணும். சோ இந்த மாதிரி ஒரு செயல், இந்த செயல் மூலமா உங்களுக்கு நான் சிந்திச்சுட்டு சொல்றேன், யோசிச்சுட்டு சொல்றேன்னு சொல்றாங்கன்னா, கண்டிப்பா அந்த நபர் இப்போ நமக்கு தேவையில்ல. அந்த நபர்கள நாம தவிர்க்கணும். சோ நாம நம்மளுடைய டீம்ல எப்படிப்பட்ட நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம விட அதிகமான அதிகமான நேரம் இருக்கக்கூடியவங்க, அதிகமான பணத்துக்கு பிரச்சனை இல்லாத நபர்களாகவும், அதே நேரத்துல இந்த இடத்துல ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடிய நபராகவும், இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு யோசிக்கக்கூடிய நபராகவும் இருக்கணும். இதையெல்லாம் தாண்டி, அவருக்கு கொஞ்சம் குறைந்த வயது இருந்தா, டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆல்ரெடி அவரு ட்ரெயின்ட் அப் பீப்பிளா இருப்பாரு. அதனால இந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் யோசிச்சு, நம்மள விட திறமையிலும், அனுபவத்திலும் கொஞ்சம் அதிகமாகவும், வயது குறைந்த நபர்களிடமும் இந்த வாய்ப்ப கொண்டு போய் கொடுக்கும்போது, இந்த வாய்ப்புல நம்மள விட திறமையான நபர்கள் நம்ம டீம்ல வரும்போது, அவங்க இண்டிபெண்டன்ட்டா செயல்படுவாங்க. நம்மள எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்ப என்ன நடக்கும்? நாம இந்த சிஸ்டம்ல செய்யக்கூடிய வேலை தானியங்கி முறையில தானே நடக்கும். நமக்கு இங்க என்ன வேலை? டூப்ளிகேஷன் செய்றது தான் நம்மளுடைய வேலை. நாம தொடர்ந்து கற்றுக்கொண்டு, இந்த கற்றுக்கொண்ட விஷயத்த இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் நம்முடைய வேலை. பட் அது நாம செய்யறத இன்னும் வேலைய குறைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இண்டிபெண்டன்ட்டா தானியங்கி முறையில செயல்படக்கூடிய நபர்கள நாம உருவாக்குறது. அப்ப அப்படிப்பட்ட நபர்கள் எப்ப வருவாங்க? நம்மை காட்டிலும் அதிக ஆர்வமும், நம்மை காட்டிலும் அதிக திறமையும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நாம வாய்ப்பு குடுத்திருக்கோமா? இந்த இடத்துல நாம கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கு. இல்லைங்களா? நம்ம அவங்க கிட்ட போய் சொல்றத அவங்க எடுத்துக்கணும். எந்த அப்ஜெக்ஷனும் சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட நபர்கள தான் நம்ம தேடி தேடி வாய்ப்பு கொடுப்போம். இந்த இடத்துல நம்ம நம்மள மாத்திக்கொண்டு, நம்மகிட்ட அதிகம் கேள்வி கேட்பவர்களையும், நம்மளை சந்தேக கண் கொண்டு பார்ப்பவர்களையும் நம்ம ஒரு சவாலா எடுத்துக்கொண்டு, அந்த நபர்கள நம்ம சந்திச்சு பேசி, அவங்கள கன்வின்ஸ் பண்ற இடத்துக்கு நாம தயாராயிட்டோம்னா, இந்த போருக்கு முழுமையா நம்ம தயாராயிட்டோம்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நபர்கள்டம் நாம வெற்றி அடைகிற சூழ்நிலை என்பது ஆரம்பத்துல இம்மீடியட்டா நடக்காது. தொடர் முயற்சியில அது சாத்தியப்படும். அப்படி தொடர் முயற்சியில நீங்க அந்த மாதிரி சவாலாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய இந்த வாய்ப்ப அவங்க புரிஞ்சுகிட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னா, யூ ஆர் ரெடி. நீங்க உங்களுக்கு சவால் குடுக்கக்கூடிய, டஃப் குடுக்கக்கூடிய நபர்கள நீங்க உள்ள கொண்டு வரணும். உங்கள கேள்விகள் அதிகமாக கேட்டு இது என்ன? அது என்னன்னு கேட்கக்கூடியவங்கள நீங்க அதிகமா உள்ள கொண்டு வரணும். அவர்கள் தான் தானியங்கி முறையில அவங்க ஒரு இண்டிபெண்டன்ட்டா செயல்படுவாங்க. சோ நான் சிந்திச்சு சொல்றேன், நான் யோசிச்சு சொல்றேங்கிறவங்கள நீங்க தவிர்க்கணும் இந்த காலகட்டத்தில அப்படின்னு, நாம அந்த 8வது கேள்விக்கான பதில பார்த்துட்டு 9வது கேள்விக்கு வரலாம். அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, இங்க இருக்கக்கூடியது என்னுடைய அம்மா கிட்ட கேட்கணும், அப்பா கிட்ட கேட்கணும், லைஃப் பார்ட்னர்ட்ட கேட்கணும். நான் தீர்மானமா முடிவெடுக்க முடியாது அப்படிங்கிற நபர்கள நாம தவிர்க்கணும்ங்கிறத பார்த்தோம். பட் அவர்களுக்கு சீரும் சிறப்புமாக நீங்க புரிய வச்சுர்றீங்க அப்படின்னா, அவங்களையும் நீங்க இன்ஆக்டிவ் டோனராக ரெஜிஸ்டர் பண்ணலாம். நீங்க அப்பா கிட்ட கேளுங்க, அம்மா கிட்ட கேளுங்க. ஆனா, இந்த சிஸ்டம்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாலே, அதாவது ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாலே, இத பத்தின முழு தகவல நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி? அவரு எப்படியும் அந்த வெப்சைட் வழியா தான் ஓப்பன் பண்ணி அ அவரு அந்த தளங்கள உள்ள லாகின் பண்ணி ஆகணும். அப்ப அந்த வெப்சைட்ல என்னலாம் போட்டிருக்கு அப்படிங்கிறத அவர் படிச்சு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வெப்சைட்டுக்குள்ள அவரோட ஐடிக்குள்ள போனதுக்கப்புறம் உள்ள பார்த்தா ஸ்பேஸ் டூல்ஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ் டூல்ல இருக்கக்கூடிய நெறைய தகவல்கள அவர் பார்க்கிறாரு. வெப்சைட்ல இருக்கக்கூடிய நெறைய தகவல்கள அவர் பார்க்கிறாரு. அவர் மனநிலை மாறுது. தன்னுடைய அப்பா கிட்டயும், அம்மா கிட்டயும், லைஃப் பார்ட்னர் கிட்டயும் இத எடுத்து சொல்லி, அந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய தகவல எடுத்து சொல்றது மூலமா,
தன்னுடைய ஐடிக்குள்ள லாகின் பண்ற மெத்தட் இது ஒரு வெப்3 டெக்னாலஜின்னு சொன்னாங்க. எஸ் நான் இத பத்தி படிச்சிருக்கேன்மா. கண்டிப்பா இது வெப்3 டெக்னாலஜில தான் வேலை செய்யுதுன்னு இவரு கன்வின்ஸ் பண்ணுவாரு. அப்ப நாம நீ அப்பா கிட்ட, அம்மா கிட்ட கேளு, லைஃப் பார்ட்னர்ட்ட கேளுன்னு நம்ம அவங்கள அப்படியே விட்டுட்டு வந்துராம, நாம போட்ட அந்த உழைப்ப பலனாக மாத்தணும். விதைக்கிற விதைய சரியாக நம்ம செய்யணும். இல்லீங்களா? அப்ப நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா, அவங்க ஐடிய ஓப்பன் பண்ணி பார்க்கிறத டெய்லி பண்றாங்களா? என்ன கத்துக்கிட்டீங்க? ஜூம் செஷனுக்கு வந்தீங்களா? இப்படி நாம கம்யூனிகேஷன்ல அவங்கள வச்சுக்கணும். இத நம்ம செஞ்சோம் அப்படின்னா, இந்த அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்க நம்ம சிறப்பா தாண்டி நாம ஒரு வெற்றிகரமான பயணத்துல வரலாம். ரைட். எனக்கு தெரிஞ்சவரே யாருமே இல்லைங்க. 10வது இந்த பாயிண்டோட நம்ம நிறைவு செய்வோம். எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லைங்க. எனக்கு என்ன மட்டும் தாங்க தெரியும். என்னுடைய வீட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கூட என்னை யாருன்னு தெரியாது. இப்படிப்பட்ட நபர்களையும் நம்ம பார்த்திருக்கோம். நாம யார்கிட்டயுமே நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வேணா நான் இந்த வாய்ப்ப எடுத்துக்கிறேன். நான் யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவங்க இறுக்கமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாங்கன்னா, இந்த சோசியல் மீடியா பத்தி நீங்க அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க நினைக்கிறத விட உங்கள தெரிஞ்சவங்க இந்த உலகத்துல நெறைய பேர் இருக்காங்க. உங்களுடைய Facebookல போய் பாருங்க எத்தன ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு. உங்களுடைய WhatsApp ஓப்பன் பண்ணி பாருங்க. எத்தன குரூப்ல நீங்க இருக்கீங்கன்னு. எத்தன நபர்கள் உங்களோட கனெக்டடா இருக்கிறாங்கன்னு பாருங்க. உங்க Instagram டூல்ல எத்தன பேர் உங்க போஸ்ட்க்கு லைக் போட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இவங்க எல்லாருமே நீங்க என்ன சொல்லப் போறீங்களோ, அத ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக ஆல்ரெடி இருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லன்னு நீங்க சொல்றது தவறுங்க. அப்படின்னு நீங்க அவங்கள்ட்ட சொல்லலாம். சோ இந்த மாதிரி நெறைய அப்ஜெக்ஷன்ஸ நீங்க சேகரிங்க. நெறைய அப்ஜெக்ஷன சேகரிங்க. அந்த அப்ஜெக்ஷன் எப்ப கிடைக்கும் அப்டின்னா, ஃபீல்டுல இறங்குனா தான் கிடைக்கும். மக்கள்ட்ட பேசினா தான் கிடைக்கும். நாம பேசாமலே இருந்து, தானே எல்லாம் நடந்துரும் அப்டின்னு நெனைக்கிறது தவறான விஷயம். ஏன்னா, வியர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணம் இல்லை. சிறந்த ஆலோசனை நமக்கு வந்து இங்க வழங்கப்படுது. ஒவ்வொரு Zoom மீட்டிங்லயும் நாமளும் நம்மள சேர்ந்தவங்களும் இங்க பங்கேற்கணுங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சு, முதல்ல வந்து கேளுங்க. முழுமையா கேளுங்க. எந்த விஷயத்த சொல்றாங்களோ, அதனுடைய உண்மை தன்மைய முழுமையா கேட்டு புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டு அதன் மூலமாக அந்த விஷயத்த இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கோங்க. உணர்வு பூர்வமாக நீங்க கொடுக்கிற வார்த்தையும், பதிலும் இருக்கணும். சந்தேகத்த கேட்கிறாங்க அப்படின்னா, அந்த சந்தேகம் முழுமையாக தெளிவு அடைந்து நீங்க சொல்ல முடியும்னா, அத சொல்லுங்க. அப்படி அந்த விஷயத்துல உங்களால விளக்க முடியல அப்படின்னா, நீங்க அந்த சந்தேகத்த கேட்டு தெளிவு பெற்று, யார் அந்த கேள்விய கேட்டாரோ, அவருக்கு அந்த சந்தேகத்தின் மூலமாக வந்த அந்த விஷயத்த நீங்க தெளிவுபடுத்துங்க. உங்களுடைய உண்மையான அனுபவத்த அவங்களோட ஷேர் பண்ணுங்க. அது உண்மையாக இருக்கணும். அந்த உண்மையான அந்த அனுபவங்கள் அவங்களுடைய முடிவெடுக்கக்கூடிய விஷயத்த உண்டு பண்ணும். சீக்கிரமா முடிவெடுப்பாங்க. எஸ் நான் இதே அனுபவத்த என்னுடைய வாழ்க்கையிலயும் நான் பார்க்குறேங்க. கண்டிப்பா அப்ப நீங்க என்ன பண்ணீங்க இந்த இடத்துல? நான் இப்படி பண்ணேங்க. இதுதான் எனக்கு சக்சஸா மாறுச்சு. அப்படின்னு நீங்க உங்களுடைய அனுபவத்த அவர்ட்ட ஷேர் பண்ணும்போது, அவரு சீக்கிரமா முடிவெடுப்பாரு. அமைதியாகவும், நம்பிக்கையுடனும், பொறுமையுடனும் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஹை-ஃபை ஸ்பேஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பெரிய ஒரு உற்சாக கடலாகவும், அதே நேரத்தில அட்சய பாத்திரமாகவும் தெரியும் என்று சொல்லி, இந்த அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்ங்கிற விஷயத்த நாம இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும். இதில கற்றல் என்பது கண்டிப்பாக இருந்திருக்கும் என்று சொல்லி, நன்றியுடன் நானு என்னுடைய இந்த ஷேரிங்க நான் ஸ்டாப் பண்றேன். நன்றி.